தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சென்னை டி நகரில் உள்ள இல்லத்தில் சரத்குமார் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவில் உரிய பொறுப்பு வழங்கவில்லை என்று நேற்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் சரத்குமார். இந்த நிலையில் அவர் நயினார் நாகேந்திரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் தொடங்க ஆதரவாளர்கள் வலியுறுத்தியதாகவும் சரத்குமார் பேசிய நிலையில் நயினார் நாகேந்திரனுடன் சந்திப்பானது ஏற்பட்டுள்ளது. உரிய பொறுப்பு வழங்கினால் திறம்பட கட்சி பணியாற்றுவேன் என நயினார் நாகேந்திரனிடம் சரத்குமார் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை சென்னை டி நகரில் உள்ள இல்லத்தில் சரத்குமார் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவில் உரிய பொறுப்பு வழங்கவில்லை என்று நேற்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் சரத்குமார். இந்த நிலையில் அவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரூபி. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக அரசியல் களமானது தற்போது சூடுபிடித்திருக்கிறது. இந்த ஒரு சூழலில் நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் அக்கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக நேற்று தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசும்போது பாஜகவில் தனக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதே போல அந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைவருக்கே பொறுப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டை தனது ஆதரவாளர்கள் தெரிவித்ததாக அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து பாஜகவில் நான் இணைந்த போது தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார்கள். ஆனால் பாஜகவில் தமாகவை இணைக்காமல் தனி கட்சியாகவே இயக்கியிருக்கலாம் என ஆதரவாளர்கள் வருத்தப்படுவதாக அவர் கூறியிருந்தார். இந்த ஒரு சூழலில் தற்போது நயினார் நாகேந்திரனை சரத்குமார் சந்தித்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் இருவரும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தேர்தலில் சரத்குமாருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாஜக மீது சரத்குமார் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் நயினார் நாகேந்திரன் சரத்குமாரிடம் பேசி அவரை சமாதானப்படுத்தி வருவதாக தெரிகிறது. தொடர்ந்து தேர்தல் பணிகள் அவருக்கு ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் என சரத்குமார் கூறியிருந்தார். தனது ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டியை அவர் பிரதானமாக முன்வைத்திருக்கிறார். அதே போல சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் புதுப்பிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். இதனால் ஆதரவாளருக்கு பொறுப்பு வழங்கப்படுவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருபா.